வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா 2025க்கு உண்டான பலன்கள்ல ஒரு சிறப்பு பலனாக, அதாவது 2025ல தொழில் செய்யறவங்களுக்கும், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வேலை சம்பந்தமான சில பிரச்சனைகள் யாருக்காவது வருது அந்த 2025ல. ஏன்னா நிறைய ராசி அன்பர்கள் நிறைய பேர் வேலையை விட்டுருப்பீங்க, வேலை கிடைக்காமலேயே இருக்கும். அந்த வேலை கிடைத்தாலும் அதுல ஒரு திருப்தியின்மை இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். தொழில் சம்பந்தமான சில விஷயங்கள் உங்களுக்கு தாமதமாக நடைபெறக்கூடிய ஒரு நேரங்கள்லாம் அவரவர்களுடைய தசாபுத்திப்படி சாதகமாக இருக்கும். அந்த மாதிரியான சில பிரச்சனைகள் வரும்போது நமக்கு ஒரு உடனடி தீர்வாக எந்த மாதிரி நம்ம சில விஷயங்களை செய்தால், எந்த கோயிலுக்கு சென்று நம்ம வழிபாடு செஞ்சா நமக்கு உடனடி தீர்வுன்றது கிடைக்கும். அதாவது இன்ஸ்டண்டா நமக்கு இன்னைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது. ஏன்னா எல்லா ராசி என்பர்களுக்குமே புதுவிதமான ஒரு பிரச்சனைகள் எப்பவாவது வந்துகிட்டே இருக்கு. அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஒரு இன்ஸ்டண்டா ஒரு நிவர்த்தி கிடைக்கிறதுக்கு நம்ம எந்த கோயிலுக்கு போகணும், எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த பதிவுல பாக்குறோம். அதே சமயம் கோயிலுக்கு போக முடியவங்க போகிறாங்க, இல்ல எங்களால வீட்டுல செய்யணும், என்ன மாதிரியான ஒரு வழிபாடு முறைகளை, நாங்க கடன் அதிகமா வச்சிருக்கிறோம், எங்களுக்கு கடனுடைய பிரஷர் அதிகமாக இருக்கு, அதுல இருந்தெல்லாம் நாங்க இன்ஸ்டண்டா நிவர்த்தி ஆகுவதற்கு எந்த மாதிரியான ஒரு தெய்வத்தை வீட்டுல வச்சு பூஜிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயங்களை நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் ஒரு ஷார்ட்டா என்ன தொழில்ல எந்த மாதிரி பிரச்சனை இருந்தா நீங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்றத ஒரு ஷார்ட்டா நம்ம பார்க்க போறோம். அதுதான் இந்த பதிவுல ஒரு சிறப்பு பதிவாக. இது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்க அதே ராசி என்பர்களா இருக்கும்போது அவங்களுக்கு தேவையான தகவல்கள் இந்த பதிவுல கண்டிப்பாக இருக்கும். இதை செய்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் அந்த 2025ல என்ன பிரச்சனைகள் வந்தாலும் தன்னம்பிக்கையோடு பயணிக்கக்கூடிய ஒரு மன தைரியம் உங்களுக்கு இந்த எல்லா ராசி என்பவர்களுக்கும் கிடைக்கும். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து என்னுடைய பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்திருக்கும். எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2025ல சிம்ம ராசி என்பர்கள் தொடக்க காலத்திலேயே சில அதிகப்படியான பிரச்சனைகளை அனுபவிக்க கூட ஒரு நேரமாக தான் இருக்கு. அதிகப்படியான பிரச்சனைகளை விட மனக்குழப்பங்கள் இந்த ஆண்டின் மே மாதத்திலிருந்து உங்களுக்கு அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல சில பேர், நிறைய பேர் வேலையை விட்டு வேலையை கேட்க முடியாம, அதாவது வேலைக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்காம தவிச்சிட்டு இருக்கிறீங்க. நிறைய பேர் தொழில விடவா இல்ல வேலைக்கு போகுவான்ற மாதிரியான இரண்டு நிலையில தவிச்சிட்டு இருக்கிறீங்க. இப்படி இருக்கக்கூடிய சிம்ம ராசி என்பர்களுக்கு உடனடி தீர்வாக இந்த 2025 நீங்க பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகருக்கு நீங்க ஒரு வேண்டுதல் பிரார்த்தனைகள் வச்சுக்கோங்க. அந்த பிள்ளையார்பட்டிக்கு போய் நீங்க ஒரு பிரார்த்தனையை நீங்க செய்யும் போது அங்க போய் 4 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. எந்த அளவுக்கு அந்த பிள்ளையார் மீது நீங்க பற்று வச்சு, அதாவது பிள்ளையார் தான் நமக்கு எல்லாமே, அதுவும் பிள்ளையார்பட்டி விநாயகர் தான் நமக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரியாக அந்த கற்பக விநாயகர் கோயிலுக்கு சென்று உங்களுடைய பிரார்த்தனைகளை அந்த தீபம் மூலமாக அந்த விநாயகருக்கு கொண்டு செல்லும் போது 100% அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு முழுமையாக தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த சிம்ம ராசி அன்பர்கள் அடுத்த கட்ட ஒரு பிரார்த்தனையாக நீங்க செல்லக்கூடிய தெய்வம் பாத்தீங்கன்னா உக்ர தெய்வங்களை வழிபாடு பண்ணணும். ஏன்னா திருமணத்திலையும் சரி, வேலையின் காரணமாக திருமண உறவுல மனக்கசப்பு வரும். அடுத்து பாத்தீங்கன்னா தொழிலின் காரணமாக குடும்ப பிரிவுகள் அதிகமாக கடந்த காலத்திலேயே இருக்கு. இதன் மூலமாக இதுல இருந்து நிவர்த்தி அடைவதற்கு இந்த சிம்ம ராசி அன்பர்கள் உக்ர தெய்வமான காளியை வழிபாடு பண்ணணும், லட்சுமி நரசிம்மரை வழிபாடு பண்ணணும். இது தவிர நாங்க வீட்டுல இந்த பிரார்த்தனை கோயிலுக்கு எல்லாம் நீங்க போய் விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணணும். இது தவிர வீட்டுல நாங்க என்ன பண்ணணும், வீட்டுல எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுனா எங்களுக்கு மிக அதிகப்படியான ஒரு மாற்றங்கள் வரும் அப்படின்னு கேக்குறவங்களுக்கு வீட்டுல சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு ஒரு அருகம்புல் மாலை போடுங்க. இது கம்பல்சரி இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. எந்த ஒரு மாதமும் நீங்க இதை தவற விட்டுறவே கூடாது. இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இந்த 2025 12 மாதங்களும் இந்த சங்கடகர சதுர்த்திக்கு வீட்டுல இருக்கக்கூடிய அந்த விநாயகர் படத்துக்கு ஒரு அருகம்புல் மாலை போட்டாலே போதும். உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம்
எல்லாமே விலகக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும். சொன்ன எல்லா பிரார்த்தனைகளையும் நீங்க இடைவிடாது பண்ணி உங்களுக்கு தேவையான வளர்ச்சிகளை ஒரு நிரந்தர தீர்வாக ஆக்கிக் கொள்வதற்கு உங்களுக்கு இந்த தெய்வ வழிபாடு உறுதுணையாக இருக்கும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.